தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட்டிங் செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து எதுக்காக எங்கள் வெளியில் வரீங்க? சரிம்மா, நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு சொல்லி சுப்பிரமணியன் இன்வெஸ்டர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இந்த லாயர் அம்மா சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டா 10 வருஷம் வந்து நீ வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து வைக்க போகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் நீ காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன், உன் மெஸ்ஸு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனால் அந்த காம்படிஷனில் நீ தோத்தன்னா வச்சுக்கேன், நீ என் பக்கம் வரக்கூடாது. இதுதான் நமக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சவாலுக்கு ரெடியா உன்னை வந்து தமயந்தியோட அட்வொகேட் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தமயந்தி, நீ ஒத்துக்காத, தேவையில்லாமல் இதில் மாட்டிக்காத. தந்திரமான முறையில் உன்னால் இந்த போட்டியில் கலந்துக்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை இந்த பெரிய மனுஷன் வந்து இந்த போட்டியில் வந்து கோத்து விட்றாங்க. நீங்கள் யாருங்க தேவையில்லாத விஷயத்த வந்து பேசுகிறது? எனக்கும் தமயந்திக்கும் 1000 இருக்கும். என்ன தமயந்தி, உன்கிட்ட அந்த மெஸ்ஸை நான் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை, நீ வந்து இந்த வழக்கறிஞர் அம்மா பேச்சை கேட்டுட்டு 10-15 வருஷம் கோர்ட்டுக்கு வந்து அலைய புரியா? உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? டெய்லியுமே வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் கழித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட போறியா, இல்லை 10-15 வருஷம் கழித்து சாப்பாடு போட போறியா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. சரி, அந்த சவாலில் நான் ஜெயிச்சிட்டா, வாவ் வாவ் தமயந்தி, நீ ரொம்ப மாஸ்தமா, எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டு களத்தில் இறங்க தயங்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் தமயந்தி முடிவெடுத்திருக்கா. ஓகேம்மா, சொன்னபடி தான். நீ ஜெயிச்சிட்டனா நான் விலகிடுறேன், நீ தோத்துட்டனா என் பக்கமே நீ தலை வச்சு படக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு குருட்டு நம்பிக்கையில் இருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக என்னால் இந்த சவாலில் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும். என் பக்கம் என்னோட அன்னபூர்ணி அம்மா துணையாக நிற்பாங்க. சாமி போல் வந்து என் மெஸ்ஸை உங்களை மாதிரி நயவஞ்சகங்கிட்டேருந்து காப்பாற்றி மீட்டெடுப்பாங்க. பார்த்துக்கங்க. இது இந்த வழக்கறிஞர் அம்மா முன்னாடியே சொல்லிடுறேன், ஓகேவா? இல்லை நம்ம அக்ரிமெண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணி மாசா வந்து கிளம்புறாங்க. தமயந்திக்கு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா? அங்கே எவ்வளோ பெரிய சவால் தெரியுமா? இதனால அவள் வாழ்க்கையை வந்து பாழாக போகுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஒழுங்காக வந்து மெஸ்ஸே எனக்கு வேணாம், ஏதோ பார்த்து காசு கொடுங்கன்னு சொன்னால் சுப்பிரமணியன் இருக்கிற இப்போ இருக்கிறதுக்கு 5 கோடி கூட கொடுத்துருப்பாங்க. பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம், அவளோட வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். இப்போ பணமும் கிடைக்காம மெஸ்ஸும் இழுத்து மூடி அவளுக்கு எதுவுமே கிடைக்காம சைஃபரில் வந்து நிற்க போகிறாளேடா, எனக்கு ஆதங்கமாக இருக்குது. இதெல்லாம் பேசி புரிய வைக்க நேரம்லாம் இல்லை பாஸ். அவங்களுக்கு பணம் மைண்டு கிடையாது. மெஸ்ஸில் வந்து திறந்து எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் தான் ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதவன், ஏய் நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன் பாஸ், வழக்கறிஞர் வேற வராங்க, தேவலாம் பேசி மாட்டிங்கானாம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆதவன் வந்து எவ்வளோ வாட்டி புரிய வைக்கும்போது, ஏய் தமயந்தி, நீ என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் போல நடிக்கிறியா? அது எவ்வளோ பெரிய காம்படிஷன் தெரியுமா? அதில் தேவையில்லாமல் கலந்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார்? இதை பற்றியெல்லாம் தமயந்தி வந்து மிரட்டி பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா? முதல்ல நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் தமயந்தி கிட்ட தான் பேசுகிறேன். அவள் என்னோட மனைவி. நீங்கள் உங்கள் வீட்டு சமாச்சாரத்தை பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் உள்ள இன்டர்ஃபேரன்ஸ் ஆகிருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க முதல்ல? இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுனீங்க. பிஸ்னஸில் எலியும் புனியமாக 2 பேர் வந்து நேருக்கு நேரம் நிற்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நான் லீகல் அட்வைசர், என் பேச்சை மட்டும்தான் அவங்க வந்து கேட்பாங்க. நான் இந்த விஷயத்தில் வரதான் செய்வேன். என்னங்க ஓவராக பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக வந்து நலன் வந்து துள்ளுறாங்க. அதெல்லாம் வேணாம் பாஸ்ன்னு சொல்லி ஆதவன் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம நலனை. இது மாதிரி தான்மா செய்வாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எப்போதும் வந்து துணையாக நான் நிற்பேன். அதே மாதிரி உங்கள் அம்மா இருப்பாங்கன்னு சொன்னல, கண்டிப்பாக நீ வந்து ஜெயிக்க தான் போகிறேன். ஆனால் 4 லெவல் ரவுண்டு போல் இருக்குது ஃபைனல் ரவுண்ட் வரத்துக்கு. அதனால எப்படி இருந்தாலும் தமயந்தி வந்து தோற்றுருவாங்க தான் சுப்பிரமணியன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோடனே நான் சவால் விட்டதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்பா, பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து கலந்துக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சுப்பிரமணியன் வந்து என்ன அங்கே கோத்து விட்டாரோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க நம்ம அபிராமி அம்மாட்ட. ஓ அப்படியாம்மா, உன்னால் முடியுமா? என்னம்மா சொல்கிற? ஒரு அறிவு ஜீவன் எறும்பு இருக்குல்ல, அதுக்கு மனிதர்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. இருப்பினும் வந்து போராடி கடைசி நொடி வரைக்கும் போராடி அது கிடைக்கும். அந்த மாதிரி எறும்புக்கு அவ்வளோ மோட்டிவ் இருக்குன்னா, சுறுசுறுப்பாக இருக்குன்னா, உன்னால் முடியாத என்ன? நீ போராடி ஜெயிக்கிறியோ தோக்குறியோ போராடு. அந்த போராட்டமே உன்னை ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க பயப்படுவாங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அத்தை, என்னத்தை எதுவாக இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்களா? என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நீ தான் என்னோட செல்ல மருமகளாச்சே. என்னோட ஆசைப்படி நீ
எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நலன் தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். உனக்கு என்றைக்குமே நான் தாம்மா துணையா இருப்பேன். அதாம்மா என்னோட கடமைங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாரி தான் சமையல் ப்ரோகிராம் வந்து லேப்டாப்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நலன் வந்தோனே அந்த லேப்டாப் வந்து மூடி வச்சுடுறாங்க. "என்னது ரகசியமா ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தியே! எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" சொல்லி நலன் வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." தமயந்தி வந்து அந்த லேப்டாப் எடுத்துட்டு போலான்னு இருக்கிறப்ப, லேப்டாப் பிடுங்கி தொறந்து பார்க்குறாங்க. சமையல் ப்ரோகிராம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! ஐயோ! எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. வீட்ல என்ன உப்பு, மிளகு, கடுகெல்லாம் வச்சு சமைக்கிற மாரி சாதாரண ப்ரோகிராம் நெனச்சியா? குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள எல்லாமே நடந்திருக்கணும். காய்கறி கட் பண்றதுலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும். அதனால வீட்ல சமைக்கிறது வேற, அங்க சமைக்கிறதுங்கிறது வேற. உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம்லாம் உனக்கு கிடையாது. காமெடி பண்றியா? மெஸ்ல நீ இத்தன வருஷம் சமைச்சிருக்கலாம். 3000 ரெசிபி என்ன 10,000 ரெசிபி கூட உனக்கு தெரியலாம். அந்த செகண்ட்ல மூளை வந்து ஷார்ப்பா இருக்கணும். என்ன செய்கிறோம்னு யோசிக்க கூட டைம் இல்ல. கம்ப்யூட்டர் தட்டுனா அப்படியே வேலை பார்க்கும்ல. அது மாரி டிஷ்லாம் வந்து ப்ராப்பரா செய்யறது முக்கியம் இல்ல. நீ நெனைக்கிறது அந்த டிஷ்ல அந்த டெக்ஸ்சர்ல வரணும். அப்பனா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் பண்ணி போவ. இதெல்லாம் கஷ்டமா? மெஸ்ல வந்து சமைக்கிற சமையலும் வேற, இங்க சமைக்கிறதும் வேற. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன்ட்ட சொல்ட்டேன்னா, உனக்கு நான் அந்த மெஸ்ஸுக்கு சேர வேண்டிய காசு 4 கோடி பேசியிருந்தேன்னா, அந்த அமௌண்ட்டே உனக்கு குடுத்துர்றேன். தேவையில்லாம திருப்பி மொதலேருந்து ஆரம்பிக்காத. கடைசியில நீ உனக்கு பணமும் கிடைக்காது, மெஸ்ஸும் கிடைக்காது. நீ நடு ரோட்ல தான் நிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இதுல ஏதாவது ஒரு ஆஃபர் உனக்கு கிடைக்கும். பணம் கிடைக்குமா? நீ போட்டியில கலந்துக்கிட்டன்னா எதுவுமே கிடைக்காது. பார்த்துக்க. போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தீவிரமா யோசிங்கிற மாரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "ஏங்க என்னால நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால ஜெயிக்க முடியுங்கிற மாரி." அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பேசுறாங்க நம்ம தமயந்தி. அப்பன்னு பார்த்து நலனோட அம்மா வந்துடுறாங்க. "என்னம்மா? என்ன ஆச்சு?" "இல்லம்மா, இவளால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம்மா." "என்னது ஜெயிக்க முடியாதா?" "ஆமா. எதார்த்தத்த பேசணும்ல. வீட்ல இருக்கிற சமையலும், அங்க மிகப்பெரிய படிச்ச படிப்புக்கு செஃப்லாம் வந்து சமைப்பாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா? என்னடா நலன் பேசுற? இந்த காலத்துல குடும்ப பொண்ணுங்கலாம் சமைக்கிறாங்களே கிச்சன்ல. அப்பனா எல்லாருமே வந்து படிச்சுட்டு தான் சமைக்கணும்னா, இங்க முக்காவாசி வீட்ல வந்து அடுப்பே வந்து எரியாது. சமையல் வீட்ல எப்படி செய்றோமோ, அதே மாரி தான். "தமயந்தி, நீ சாதிச்சு காட்டுவோமா? இவன் எதுக்கு இருக்கான்? இவன் உனக்கு சொல்லி தருவான் எல்லாத்தையும். சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம அபிராமி அம்மா, "இவன் சொல்லி தர மாட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கயேன், என்ட்ட சொல்லு. நான் இவன சொல்லி தர வைக்கிறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து போறாங்க நம்ம அபிராமி அம்மா. நம்ம நிச்சயம் வந்து ஜெயிச்சுருவோம். யாரோட உதவியும் தேவையில்ல. நமக்கு ப்ராப்பரான சிந்திக்கிற மைண்டு தேவை. இத்தன நாளா வந்து சமைக்கிற விதம் வேற, அங்க போய் சமைக்கிற விதம் வேறன்னு சொல்லி, நாளனே நம்ம ஒரு க்ளூக்கு வந்து குடுத்திருந்தாங்க. இத நோக்கி தான் நம்மளோட பயணம் வந்து இருக்க போதுன்னு தெள்ள தெளிவா தெரியுது. "தமயந்தி உஷாரா இரு. எத கண்டும் பயப்படாத. பயந்து எதுவும் ஆகப் போறதில்ல. நம்ப தப்பு பண்ணா மட்டும் தான் தோல்வி நம்மள வந்து அடையும். நம்ப தப்பு பண்ணாம அடுத்தடுத்தது சரியா பண்ணா, எதுவுமே வந்து தோல்வி அடையாம வெற்றி பாதைய நோக்கி ஆரம்பிச்சிடலாம். சரியா? உன்னால முடியாதா என்ன? இத்தன வருஷம் உழைப்பு. உங்க அம்மாவோட கனவ காப்பாத்தணும்னா கஷ்டப்படு தமயந்தி.